அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அதிகாலை நேரத்திலும் இந்த 8வது மாதத்தின் முதல் நாளிலே MMJ மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரோடும் கூட பேசுவாராக. தேவநாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி இந்த மாதம் முழுதும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்படியாய், கர்த்தர் நம்மை நடத்தும்படியாய், இன்றைக்கி நடக்கிற ஒவ்வொரு செஷன்லையும் கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படும்படியாய் எல்லாரும் கண்களை மூடி, கர்த்தாவே எங்களோடு கூட பேசுங்க, எங்களுக்கும் வார்த்தையை கொண்டு வாங்க, பாடல் மூலம் எங்களுக்கு விடுதலை வரட்டுமே என்று கேட்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம். அன்பின் பரலோக தந்தையே, அப்போ அருமையான இந்த காலை நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. 7 மாதங்கள் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 8ஆம் மாதத்திலும் இந்த முதல் நாள் அதிகாலை நேரத்தில் தெய்வ சமூகத்தில் உட்காரும்படியான கிருபை நீர் எங்களுக்கு தந்ததற்காய் உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே, கடந்த நாட்களில் கூட இந்த நாட்களை பார்க்க முடியுமா என்று கூட எவ்வளோ கஷ்டங்கள் பாடுகள் மத்தியில் இந்த காலை நேரத்தை நாங்கள் கண்டுகளிக்க நீர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் சுவாமி. இந்த நாளின் ஒவ்வொரு தாவி செஷன் என் தகப்பன் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. யாரெல்லாம் ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக, ஆண்டவரே அல்லது டிவி மூலமாக, யூடியூப் மூலமாக இதை பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அப்பா ஒரு பெருத்த விடுதலையை கொண்டு வரட்டுமே என்று செபிக்கிறேன் கர்த்தாவே. ஒருவர் கூட தகப்பனே அப்பா இன்றைக்கு ஆண்டவர் எந்த எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்களோ அதை நிறைவேற்றும்படியான கிருபை என் தேவன் இவர்களுக்கு கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். எங்களையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். தெய்வீக பிரசனைகளை நிரப்பும்படியாக செபிக்கிறோம் தாவே. இந்த ஊழியமானது ஒவ்வொரு வீடுகளில் இறங்கி போகும்போது அந்த வீடுகளுக்குள்ள ஒரு பெருத்த விடுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரணும்னு செபிக்கிறேங்க தாவே. கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க, தாழ்த்தி தருகிறோம். மீதியான நேரம் முழுவதும் கத்த கூட இருக்கும்படியாய் எங்களுக்காக மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவது எத்தனை ஆனந்தம். தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவரை மகிமைப்படுத்தும்படியாகவும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் இன்னும் அவரில் பலனடையும்படியாகவும் இந்த மாதத்தின் முதல் நாளில் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து ஆமென் ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஆராதனை நாயகன் நீரே என்கிற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். சேர்ந்து கரங்களை அடித்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே,
ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் வாழ்த்திடுவேன். விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் வாழ்த்திடுவேன். ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தன் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவேன். முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவேன். ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சபா ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீ. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீ. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன். ஆயத்தமாய் நான் சென்றிடவே அனுதினம் வணங்கிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கலாமா? நீரே ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. அல்லேலூயா. ஆயிரம் பேரில் சிறந்தவரே, எங்கள் வாழ்க்கையின் விடிவெள்ளியே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வரையிலும் எங்களை கண்மணி போல காத்து நடத்தின எங்கள் நல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர், நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். முழு மனதோடு முழு ஆத்துமாவோடு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இருந்து உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிப்பதை ஏற்றதும் இன்பமா இருக்கிறதுபடியினால் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நல்ல நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. துதி பலி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொன்னீங்களே, நாங்க உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. காலை வேளையில இந்த மாதத்தின் முதல் நாளில் எங்களையே ஜீவ பலியாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்தும சரீரம் உமக்கு சொந்தம். உம்முடைய சமூகத்தில் எங்களை பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் எங்களை ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில எங்கள் கட்டுகளை உடைத்து நுகங்களை முறித்து நீர் எல்லா விதமான இக்கட்டுக்கு விலக்கி காக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவன் நல்லவர். ஆராதனையில நுகங்கள் முறியுமே கர்த்தாவே. எல்லா விதமான நுகங்கள், எல்லா வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாடுகளையும் முறித்து கர்த்தர் எங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் ஜெயத்தின் மாதமாய், வெற்றியின் மாதமாய், கர்த்தர் எங்களை ஆளுகை செய்கிற மாதமாய் இருக்கிறதற்காக நன்றி. மாதம் முழுவதும் ஆராதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி தேவ பிரசன்னத்தில் நிறைந்தவர்களாக நாங்களுமோடு நடந்து சகல நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ள கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருக்கே துதிகன மகிமை அப்பா. நீர் ஒருவரே போற்றப்படத்தக்கவர், புகழ
புகழுதற்குரியவர், ஆராதனைக்குரியவர், மகிமைக்குரியவர். எங்கள் கண்மலை, எங்கள் கோட்டை, எங்கள் தஞ்சம், எங்கள் அரண், எங்களுக்கு எல்லாவற்றுக்கு எல்லாம் ஆண்டவரே உம்மை மாத்திரமே நாங்கள் ஆண்டவரே ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாம மாத்திரம் எங்கள் மூலம் மகிமைப்படுவதாக. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி உங்க திருக்கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆராதனையிலே பிரியப்பட்டு அங்கீகரிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலையும் இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்திற்காக எங்க கூட கலந்து கொள்ளுகிற எல்லாரையும் கர்த்தருடைய நாமத்தினால வரவேற்கிறேன். இந்த நாள்லையும் ஏசப்பா நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை தந்திருக்காங்க. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். அதில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் அப்படின்னு வேதத்தில் நமக்கு அழகான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா இடத்துலையும் விசுவாசம் அப்படின்ற வார்த்தையை நம்ம காமனாக பார்க்குறோம். வேதத்தில் அநேகர் ஏசப்பாட்ட விசுவாசமாக இருந்த அநேகரை பார்க்குறோம். நமக்கு ஒவ்வொருத்தர் மேலே ஒவ்வொரு காலகட்டத்தில் விசுவாசம் இருக்கும். அநேகர் மனிதர்களை நம்புவோம், மனிதர்களை விசுவாசிப்போம். இல்லைன்னா நம்மகிட்ட இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை விசுவாசித்து ஒரு காரியத்தை செய்வோம். அப்படி எல்லாம் இருக்கும்போது இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நம்ம சூஸ் பண்ணணும் யாரை எந்த சிச்சுவேஷனில் நம்பணும்னு. நம்மை மாற்றுகிற ஒரு விசுவாசம் இந்த நாளில் நமக்கு தேவையாக இருக்கிறது. நம்மளை எப்படி பார்க்குறோன்ற அளவுக்கு ஏசப்பா பார்க்கறது இல்லை. வேதத்தில் நியாயாதிபதிகள் 11வது அதிகாரத்தில் வாசித்தோன்னா சிம்சோன் அவரை ஒன்றுமே இல்லைன்னு விசுவாசிக்கிறார். ஆனால் ஏசப்பா அவனை பராக்கிரமசாலியே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவருடைய விசுவாசம் எப்போ தேவன் மேலே இருந்ததோ அப்போ ஏசப்பா கூட இருந்து எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணினதாய் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் யாக்கோபுடைய சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். ஒன்றுமே இல்லாமல் தகப்பன் வீட்டில் இருந்து பேர்சேபா வனாந்தரத்தை தாண்டி வருகிறார். ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஒரே ஒரு கல்லில் தலையை வைத்து படுத்திருந்ததாய் பார்க்கிறோம். ஏசப்பாவை யாக்கோபு விசுவாசித்ததினால, தேவனை விசுவாசித்ததினால 2 பரிவாரங்களோடு ஒரு நாள் கடந்து வரும்படியாக செய்தார். கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசப்பா மேலே விசுவாசம் வைக்கிறது எப்படி? நம்ம பேருக்காக அப்படி இல்லை, ஏதோ ஒரு காரியத்தை நான் தேவனை நம்புகிறேன், ஏசப்பா மேலே விசுவாசிக்கிறேன், அது இல்லை. ஒரு பிளைண்ட் பிலீஃப் இன்னைக்கு நம்ம இருதயத்தில் காணப்படணும். ஏசப்பா அதை தரணும், இதை தரணும், எல்லாம் ஆசை தான். ஆனால் தேவன் மேலே நமக்குள்ள விசுவாசம் ஒரு பிளைண்ட் பிலீஃபாக இருக்கணும். ஒரு ஃபெய்த்துக்கு நிறைய டெஃபினிஷன் இருக்குது. நம்ம இல்லாமல் அல்லைன்னா வேற எந்த காரியத்தையும் நம்பாமல் ஒருவரையே சார்ந்து இருக்கிறது ஃபெய்த். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஒரு ரிசார்ட்டில் அழகான ஒரு காம்படிஷன் வச்சாங்களாம். ஒரு அப்பாவுக்கும் மகனுக்குமான காம்படிஷன். அவனோட பாண்டிங், அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள பாண்டிங்கை செக் பண்ணுறதுக்காக நிறைய டாஸ்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 5 அப்பா மகனை தேர்ந்தெடுத்து நிறைய டாஸ்க் கொடுத்தாங்க. ஒவ்வொரு டாஸ்க்லையும் அழகாக எல்லாரும் செய்துட்டு வந்தாங்க. ஜட்ஜஸ் மார்க் போட்டாங்க. அந்த காம்படிஷனின் கடைசி நாள், இறுதி நாளில் ஒரே ஒரு காம்படிஷன் தான் பாக்கி இருந்தது. அது என்னதுன்னா, கீழே ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஒரு ஹைட்டில் பிள்ளைங்களை நிறுத்தி வச்சுருப்பாங்க, மகன்மாரை நிறுத்தி வச்சுருப்பாங்க. தண்ணிக்கு உள்ளாடி தகப்பன்மாரை நிறுத்தி வச்சுருப்பாங்க. அது எல்லா சென்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எப்படி கூட வெற்றி பெறலான்னா, எங்களுக்கு இது முடியாது அப்படின்னு தைரியமாக பிள்ளைங்க முடிவெடுத்தால் அது கூட அவங்களுக்கு மார்க்காக ஆட் ஆகும். 5 பிள்ளைகளும் மகன்களும் அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு டாப்பில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது 5 தகப்பன்மாரும் இருந்தாங்க. அந்த ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ணுற ஹோஸ்ட் வந்து சொன்னார், இன்றைக்கி கடைசி நாள், இதை வைத்து நாங்கள் இன்றைக்கி கொடுக்க வேண்டிய அந்த கோல்டு பரிசை, அந்த மெடலை வந்து பெஸ்ட் அப்பாவுக்கும் மகனுக்கும் நாங்கள் கொடுக்க போகிறோன்னு. எல்லாருக்கும் பார்த்த உடனே என்ன காம்படிஷன் ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அந்த மகன்மாரெல்லாம் மேலே நிற்கும்போது ஹோஸ்ட் சொன்னார், நான் ஒரு விசில் பண்ணுவேன்,
அதில் தைரியமாக நீங்கள் உங்கள் அப்பாட்ட கரெக்டாக சாடணும். மேலேருந்து குதித்து உங்கள் தகப்பன் நீச்சல் அடித்து அந்த பர்டிகுலர் இடத்துல போய் உங்களை தூக்கி மேலே நிறுத்த வைக்கணும். யார் முதலாவதாக கொண்டு போய் தன்னுடைய மகனை நிறுத்துகிறாரோ அவங்களுக்கு தான் இந்த விலை உயர்ந்த கோல்டு அந்த கப்பை வந்து நாங்கள் பரிசாக கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம். இதை அவர் சொல்லி மூடின உடனே ஒரு விசில் பண்ணார். மேலே இருந்த எல்லா மகன்களும் 4 மகன்களும் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கண்ணுமைக்கிற நேரத்தில் ஒரு மகன் தைரியமாக கீழே குதிச்சான். அவங்க அப்பா அந்த ஸ்விம்மிங் பூலில் வேகமாக நீச்சல் அடிச்சுட்டு போய் அந்த சேர்க்க வேண்டிய இடத்துல மகனை சேர்த்துட்டாங்க. மேலே இருந்துற எல்லா மகன்கள்கிட்டையும் மைக்கை கொடுத்து கேட்டாங்க. இப்போ ஒரு மகன் சொன்னால், ஞானமாக முடிவெடுக்கணும்னு சொன்னீங்க, எங்கள் அப்பாவுக்கு நீச்சல் தெரியாது, அதனால் நான் குதிக்கலைன்னு. இன்னொரு மகன் சொன்னால், நான் மேலேருந்து சாடும்போது எங்கள் அப்பா கரெக்டாக என்னை கேட்ச் பண்ணாட்டினா இதில் நாங்கள் தோற்று போயிடுவோம், அதனால் நான் வந்து குதிக்கலைன்னு சொன்னான். இன்னொரு மகன் சொன்னான், பயமாக இருக்குன்னு. இப்படி 4 பேரும் வேறு வேறு காரியம் சொன்னாங்க. அந்த குதித்த மகன்கிட்ட போய் கேட்டாங்க, 4 பேரும் குதிக்கலை, அதை நீ பார்த்துக்கிட்டு இருந்த பிறகு நீ குதிச்ச எப்படின்னு. மகன் சொன்னான், நான் நம்பினது எங்கள் அப்பாவுக்கு மேலே இருந்த நம்பிக்கை, என் விசுவாசம் எங்கள் அப்பா மேலே இருந்துச்சு. எனக்கு தெரியும் நான் கீழே விழுறதுக்கு எங்கள் அப்பா விடமாட்டார். அது முதல் காரியம். 2வது காரியம், அவரே மூழ்கினாலும் பரவாயில்ல, என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல எங்கள் அப்பா கொண்டு போய் சேர்ப்பாருன்ற விசுவாசம் எனக்கு இருந்துச்சு. அதனால் தைரியமாக குதிச்சேன். இன்னைக்கு இந்த காலை வேளையில் நம்மை நாமே ஆராய்ந்து அறிய வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. மனிதனை நம்புகிறோம், பணத்தை நம்புகிறோம், யாரையோ ஒருவரை நம்புகிறோம், நம்முடைய உயர் அதிகாரியை நம்புகிறோம், டாக்டர்ஸை நம்புகிறோம். நம்ம நம்பிக்கை முழுவதுமாக யார் மேலே இருக்குது? ஒருவேளை இவங்களுடைய நம்பிக்கை எல்லாம் கெட்டு போன பிறகு ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறேன்னு வர்றதில்லை. முழு மனதாய் ஏசப்பாவை விசுவாசிக்கும் போது இந்த மாதத்தில் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை தேவன் தர வைத்திருக்கிறாரோ வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் வாக்கினால் சொன்ன யாவற்றையும் தம்முடைய கரத்தினால் செய்ய வல்லவர். அவர் சொன்னதை செய்யாமல் விடுகிற தேவனே இல்லை. ஏசப்பா ஒரு காரியத்தை வாழ்க்கையில் உங்களுக்கு சொல்லி இருந்தார்னா அதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனை நம்ம நாடி தேடி வருகிறோம். ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஒருவேளை இந்த காலை வேளையில் எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் வாழ்க்கையில் தத்தளிப்பின் பாதையில் இருந்தீங்கன்னா ஏசப்பா மேலே மட்டும் விசுவாசம் வைங்க. கண்டு விசுவாசிக்கிறவனை விட நாம் தரிசித்து நடக்காம ஏசப்பா மேலே முழு நிச்சயமாய் விசுவாசித்தால் சகலத்தையும் நமக்கு நன்மையாய் முடித்து தருகிற தேவன் அவர் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகான ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து கேட்டோம். கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாத விசுவாசிக்கிறது மகா பெரிய பாக்கியம். நாம் நம்முடைய தேவனை எவ்வாறு விசுவாசிக்கிறோம்? இந்த காலை வேளையில் ஒன்று கூட நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நம்முடைய தேவன் எவ்வளோ பெரியவர். யார் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறோம்? மனுஷன் மேலேயா, தேவன் மேலேயா? நாம் வைக்கிறது ஒரே ஒரு நம்பிக்கை நம்முடைய தேவன் மேல் மட்டுமே. யாவரும் கண்களை மூடி ஒரு விசை ஆண்டோரோடு பேசுங்க. ஆண்டோரே, இந்த காலை வேளையில் நான் நம்பிக்கை வைக்கிறது உம்மிடத்தில் மட்டுமே. ஆண்டோரே, என்னுடைய நம்பிக்கை வேறு எங்கேயும் போகாதபடி ஆண்டோரே உம்முடைய பாதபிடத்தில் ஆண்டோரே என்னுடைய நம்பிக்கை வைக்க வேண்டிய கிருபை தாருங்க. ஆண்டோரே, ஒருவேளை நான் மனுஷன் மேல் நம்பி என்னுடைய காரியங்கள் எல்லாம் மனுஷனிடத்தில் பகிர்ந்து கொண்டேன், ஆனால் ஆண்டோரே இன்று முதல் ஆண்டோரே என்னுடைய காரியங்கள் யாவும் என்னுடைய பரம தகப்பனாகிய உம்முடைய பாதபிடத்தில் வைத்துவிட்டு விசுவாசித்து ஆண்டு நடக்க வேண்டிய கிருபை எங்களுக்கு தர வேண்டும். நீங்கள் கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் கெஞ்சுவீர்களே, ஆனால் இந்த காலை வேளையில் உடைய ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் தர என்னுடைய தேவாதி தேவன் பெரிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே யார் யார் உடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரே எங்களுடைய எல்லா தேவைகளையும் உடைய பாதபிடத்தில் வைத்து விட்டு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கண்மூடித்தனமாக உம்மை விசுவாசிக்கிறோம் என்று யார் யார் சொல்லுகிறார்களோ ஆண்டவரே அவர்களுக்காக நீ இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய பிரச்சனை ஒவ்வொரு வீட்டில் இறங்கட்டும். ஆண்டவரே
ஆண்டவரே. யார் யார் ஆண்டவரே உம்முடைய சமத்தில் அழுகிறார்களோ அவருடைய ஜெபங்களுக்கெல்லாம் நான் பதில் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொன்னது போல ஆண்டவரே, கண்ணீரோடு இந்த காலை வேளையில் உம்முடைய சமத்தில் கெஞ்சுற மக்களுக்காக நான் ஒன்று கூட வருகிறேன் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தேவைகளை யாவையும் சந்தியும் ஆண்டவரே. ஆண்டவரே, பலகீனத்தின் மத்தியில் இருந்து கொண்டு என்னுடைய வேதனைகளுக்கு ஒரு தீர்வு வராதா என்று கெஞ்சுற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது சீக்கிரத்தில் ஆண்டவரே அவருடைய தீர்வு உண்டாக போறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, கடன் பாரத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. காலை வேளையில் ஆண்டவரே, என்னுடைய கடனை அடைப்பது யார், இதற்கு தீர்வு என்ன என்று ஆண்டவரே உம்மிடத்தில் கொஸ்டின் மார்க்கோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதற்கு ஒரு பதில் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே பிறந்த நாள் காணும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஒரு வருடம் முழுவதும் ஆண்டவரே அவளுடைய ஆசீர்வதித்தீர், தேவைகளை யாவையும் சந்தித்தீர், சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் காத்தது போல ஆண்டவரே புதிய வருடத்தை காணுகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் அவருடைய தேவைகளை யாவையும் சந்தி, படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடும், பலத்தை கொடும் ஆண்டவரே, ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வயதானவர்களுக்கு ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவரே ஒரு வருஷம் கூட அவங்களுக்கு கூட்டி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னும் ஆண்டவரே திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, திருமண நாளுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஆண்டவரே. குடும்பத்தில் எந்த பலகீனங்கள் ஆண்டவரே வராதுபடி ஆண்டவரே ஒன்றுக்கொன்று ஆண்டவரே விட்டு கொடுத்து வாழ வேண்டிய கிருபை கொடுமையா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த வருஷம் முழுவதும் அவர்கள் என்னென்ன தேவைகளுக்காக ஆண்டவரே உங்களுடைய சமத்தில் வைக்கிறார்களோ எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னும் ஆண்டவரே இந்த ஹெவன் டிவிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதன் மூலம் அநேகர் ஆண்டவரே பயன்படுகிறார்கள் ஆண்டவரே. இந்த அதன் மூலம் ஆண்டவரே யார் யார் ஆண்டவரே பயன்படுகிறார்களோ அவர்களை ஒன்று கூட ஆண்டவரே பலப்படுத்த மாட்டேது ஓங்கி வளர்ந்து ஆண்டவரே பெரிய விருட்சமாக மாற உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறதற்காக பாடுபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஆண்டவரே. உடைய கரத்துக்குள் மூடி மறைத்துக்கொள்ளும், பலப்படுத்துங்க. இயேசுவின் ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். காலை வேளையில் இந்த 1ஆம் தேதி இந்த வருடத்தின் 7 மாதங்களை கிருபையாய் நடத்தி 8வது மாதத்தின் முதல் நாளில் நம்மளை காலையில் எழும்ப வைத்திருக்கிறார். தந்த ஜீவனுக்காக நன்றி. காலையில் ஆராதிக்க வைத்தார், துதிக்க வைத்தார். ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தையானவர் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள வந்து உங்களோடு இடைப்பட்டு இருக்கிறார். இது மேலும் ஜெபிக்க இன்னும் கிருபை தந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளையிலும் ஸ்தோத்திரம். புதிய மாதத்தை உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரத்துல தந்து புதிய மாதத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. நம்ம தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்கள். நம்முடைய விசுவாசம் பெரியது. விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். அவர் பெரியவர். ஆதலால் நமக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்புறீங்களா? நம்பி இந்த மாதத்தை அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த மாதம் எனக்கு ஒரு சந்தோஷத்தின் மாதம். நீங்க பார்க்கறது எல்லாம் எப்படி இருக்கலாம், ஆனா இப்ப விசுவாசத்துல சொல்லுங்க, இது எனக்கு ஒரு சந்தோஷத்தின் மாதம், மனமகிழ்ச்சியின் மாதம், அநேக வருடங்களாய் காத்திருந்ததை பெற்றுக்கொள்கிற மாதம், அநேகத்துக்காக நான் ஏங்கி நின்றதெல்லாம் இந்த மாதத்துல பார்க்க போகிறேன். இந்த மாதத்துல எல்லா வீட்டிலும் சம்பூர்ணத்தை நீங்க தரப்போறீங்க, எல்லா வீட்டிலும் சமாதானத்தை தரப்போறீங்க. எதை காத்திருந்தேனோ அதுல எல்லா கண்களும் காண, எல்லா காதுகளும் கேட்க எனக்கு நீர் அற்புதராய் வெளிப்பட போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தையை கேட்டு அப்பா பலவித சூழ்நிலைமைகள்ல காலையில எழும்பி இருந்து துதித்து வார்த்தையை கேட்டு பலன் அடைந்து ஸ்தோத்திரம் கர்த்தர் எனக்கு செய்வார் என்று நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். சிலர் நேரம் தாழ்த்தி கூட இதை பார்க்குறாங்கப்பா. அவங்களுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர், இந்த ஆராதனைக்குள்ள இருந்த இந்த பிரசன்னம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஜெபத்தின் வல்லமை ஒவ்வொருவர் மேலே இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மாதம் முழுவதும் ஸ்தோத்திரப்பா விசுவாசிக்கிறது, நினைக்கிறதை விட வேண்டினதை விட உள்ள வந்த விசுவாசம் இயேசுவின் நாமத்தினால வர்த்திக்க கடவுது. அந்த விசுவாசத்தின்படி இந்த மாதத்துல நடக்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தந்து ஜெபிக்கிறப்ப ஒவ்வொரு வீட்டுக்குள்ளால அற்புதர், அதிசயர், ஆச்சரியமானவர் வெளிப்பட போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்தி ஆண்டவரை நாங்கள் அப்பா வாழ்த்தி ஒவ்வொரு வீட்டை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆத்துமாவுக்குள்ள எவ்வளவு விசுவாசமோ அதை விட அதிகமாய் பிரியமானவர்களே ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருங்கள் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு இப்படி
ஒரு தருணத்தை தந்து எங்களை பயன்படுத்துகிற ஹெவன் டிவிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பார்க்கிறவர்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வாய்ப்பை ஆண்டவரே கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். இந்த ஹெவன் டிவிக்காக அவர்களுக்காகவும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இன்னும் வளரணும் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கூட இருந்து தேவ திட்டம், தேவ தரிசனம் இதை கொண்டு செய்து முடிக்க வேண்டியதை கர்த்தர் அப்பா எல்லாவற்றையும் யாவை செய்து முடிக்கிற தேவன் செய்து முடித்து ஸ்தோத்திரம் உம்முடைய மகிமையின் சாட்சியாய் இன்னும் நிறுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம் எல்லா அந்த தேவைகள் ஸ்தோத்திரம் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவதாசர குடும்பத்தை கர்த்தர் மூடி மறைத்து பாதுகாக்க ஆண்டவருடைய கருத்துல எல்லாவற்றையும் தந்து எங்க MMJ டீமுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த 5வது வருடத்துக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, வருடத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற கர்த்தரப்பா எங்க அப்பா ஸ்தோத்திரம் ஊழியத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்த, கர்த்தர் உயர்த்த, கர்த்தர் பெருக பண்ண கர்த்தர் கரத்துல தந்து எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். God bless you all. Praise the Lord. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும்